கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போறா. ஆனா அந்த வீடு கூட ஒழுங்கா கிளீன் பண்ணாம உடைஞ்சு போன போட்டோ, கழுவாத மீன் தொட்டின்னு சொல்லிட்டு எல்லாமே அலங்கோலமா தான் இருக்கு. அண்ட் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குறா. பார்த்தா அவங்க அம்மாவும் புருஷனோட தங்கச்சியும் இட்லிக்கு மாவு அரைச்சிட்டு இருக்காங்க. டைம் பார்த்தா 3 மணி ஆகுது. என்ன விசேஷமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பதான் இவங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உன்னோட புருஷனுக்காக தான் டெய்லி இட்லி மட்டும் தான் சாப்பிட்டு போவான், அதெல்லாம் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவனும் சாப்பிட்ட தட்டை எடுக்காம கூட போறான். அண்ட் அடுத்த நாளும் அதே மாதிரி அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு இந்த தடவை ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா. வீட்டுல இருக்க எல்லா இடத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்தா அவங்க புருஷன் வந்து இதெல்லாம் பார்த்ததுமே பாராட்டுவான்னு பார்த்தா முறைச்சிட்டே போறான். பட் அடுத்த நாள் இந்த பொண்ணு இட்லி மட்டும் தான் சாப்பிட்டு இருக்காரு. இந்த தடவை ஸ்பெஷலா ஒன்னு செய்யறேன்னு சொல்லிட்டு பொங்கல் ஆக்கி கொடுக்குறா. இவனும் அதை வேண்டாம் வெறுப்பா சாப்பிட்டு போறான். அடுத்த நாள் இந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்டுக்காக ஒரு டிஷர்ட் கொண்டு வந்தாரா. ஆனா இவன் காலர் வச்ச டிஷர்ட் தான் பிடிக்கும் சொல்லிட்டு அதை வேணான்னு சொல்லிடுறா. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றா. அடுத்த நாள் அதே மாதிரி கிளம்பும் போது வேற ஒரு சாப்பாடை ஸ்பெஷலா செஞ்சு தரா. ஆனா இந்த தடவை கோவப்பட்டு சாப்பாடை தூக்கி அடிச்சுட்டு உனக்கு என்ன இஷ்டமோ அதை செய்யாத, எனக்கு பிடிச்சதை மட்டும் செய்யுன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறா. சோ இந்த பொண்ணு இட்லி செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கு எது கோவப்படுறீங்க சொன்னாலே போதும்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இவன் கோவத்துல திரும்பவும் அடிச்சிடறான். ஆனா இந்த விஷயத்தை அவங்க மாமா கிட்ட சொல்றாங்க. பொண்ணுங்க கிட்ட இப்படி நடந்துக்க கூடாது, நம்ம எப்பவுமே சாஃப்டா தான் நடந்துக்கணும். சோ படத்துக்கு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை சமாதானப்படுத்து சொல்றாங்க. சோ இவனும் அதே மாதிரி படத்துக்கு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்திடுறான். ஆனா இதே மாதிரி இந்த பொண்ணு அடிக்கடி அடிக்க ஆரம்பிச்சு அதே தியேட்டருக்கும் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஆனா இந்த பொண்ணுக்கு ஒரு நாள் ரொம்பவும் முடியாம அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா அவங்க அம்மா புருஷனா அப்படி இப்படிதான் இருப்பாங்க, நம்ம தான் பொறுமையா போனோம்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாங்க. அடுத்த நாள் இந்த பொண்ணு யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இருப்பா. இவனும் வந்து கூட்டு வைப்பான். அதனால இந்த பொண்ணு மதிக்கலன்னு சொல்லிட்டு போனை புடிங்க அடிக்கலாம்னு சொல்லிட்டு பாப்பான். பட் இந்த பொண்ணு போனையே புடுங்க விடாம கோவத்துல எட்டி ஒண்ணு உடுறான். அப்படியே போய் மீன் தொட்டில போய் சொருவிக்கிறான். அப்பதான் தெரியுது இவனோட அடி தாங்க முடியாம யூடியூப்ல கராத்தே வீடியோ எல்லாம் பார்த்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. அண்ட் இவங்க புருஷனுக்கு கழுத்து ஒரு சைடு வாங்கிக்குது. அப்ப பாத்ரூம் குளிக்கலாம்னு சொல்லிட்டு வரான். அப்பதான் இந்த பொண்ணு பாத்ரூம் ட்ரைனிங் எடுத்தா அச்சிலா இருக்கு. அண்ட் மரத்துல தலகாணியில கட்டி வச்சு அடிச்சதெல்லாம் இவனுக்கு தெரிய வருது. அதை பார்த்ததுமே ஷாக் ஆகிறான்.